பசலிக்கீரை, மணத்தக்காளி கீரை, எல்லா வகையான கீரை இருக்கு. வாங்கம்மா வாங்க. கீரைக்காரரே என்னம்மா கீரை வேணுமா? வாங்க வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் ஐயா. என் பொண்ணு வயிற்று வலி ரொம்ப துடிக்கிறா. ஏதாவது ஆட்டோல கூப்பிடுங்க, ஹாஸ்பிட்டல் போகணும். ஏமா இந்த வயிற்று வலிக்கெல்லாம் போய் ஹாஸ்பிட்டல் போகணுமாமா? பின்ன எங்கயா போகிறது? இங்க வாங்கம்மா, என்கிட்ட நிறைய பச்சிலை இருக்கு. இதை அரைச்சு கொடுத்தா போதும், உங்க பொண்ணோட வயிற்று வலி போயிரும். ஓஹோ அப்படியா? ஆமாமா. ரொம்ப நன்றி ஐயா. வாங்கிக்கோமா, பரவாயில்லமா. என்ன களைப்பா இருக்கு. இங்க பேரு ஒரு அழகான மரம். இந்த மரத்துக்கடியில கொஞ்ச நேரம் படுத்து தூங்கினா நல்லா இருக்கும்பா. அப்பாடா, என்ன ஒரு அருமையான மரம். இதோட நிழல் காத்தே போதும் அப்பா. இங்கேயே நீ தூங்கலாம் போல. பத்து வருடங்களுக்கு பிறகு என்ன வெயிலுப்பா சாமி, நடக்கவே முடியலப்பா. இங்க ஒரு அருமையான மரம் இருந்துச்சு, எங்க மரத்தை வேற காணோம். எங்க போச்சு நம்ம மரம்? அந்த மரத்தோட நல்ல நம்ம எவ்வளவு அழகா தூங்கணும். எங்கப்பா மரம் எங்க போச்சு? யாரையுமே காணோம். ஒரு தூரத்துல ஏதோ ஒரு பொண்ணு வர மாதிரி இருக்கு. அழகாவா இருக்கு பொண்ணு. அந்த பொண்ணுகிட்ட கேட்போம் மரம் எங்க இருக்குன்னு. ஓ பியூட்டிஃபுல் லேடி, இங்க ஒரு மரம் இருந்துச்சு, அந்த மரம் எங்க போச்சு? What? Maran? You mean tree? I don't know any Maran. I only know beauty parlors and nice shopping malls. Get lost. I don't know any tree. என்னம்மா இப்படி பேசுற? மரத்தை தானம்மா கேட்டேன். தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம், புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி. ஞானம் பிறந்திருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி. கண்மணி ஊரத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம், புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி. கண்மணி ஞானம் பிறந்திருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி. கண்மணி ஊரத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம், புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி. கண்மணி ஞானம் பிறந்திருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி. உங்களுக்காச்சும் இந்த மரம் தெரியுமா? ஏ பாப்பா, எங்க போறீங்க? நாங்க ப்ரூக்ஃபீல்ட்ஸ்க்கு போறோம். ப்ரூக்ஃபீல்ட்ஸ்னா? அது கூட தெரியாதா? அது பெரிய பில்டிங். அங்க நாங்க சாக்லேட், ஐஸ்கிரீம், லாலிபாப், பீட்சா எல்லாமே வாங்குவோமே. எங்கம்மா உன் பல்ல காட்டு. என்னம்மா இது இவ்ளோ சொத்தையா இருக்கு? அது எப்படி தாத்தா, உங்க பல்லு மட்டும் சூப்பரா இருக்கு. என்கிட்ட ஆளும் வேலும் வச்சு நான் பல்லு விளக்குறேமா, அதுதான் இவ்வளவு உறுதியா இருக்கு. அப்படியா தாத்தா? தாத்தா நாங்க இப்பி நூடுல்ஸ் கூட வாங்குவோம் தாத்தா. என்னம்மா இப்பி நூடுல்ஸா? அதுதான் நீ நூடுல்ஸ் மாதிரியே இருக்க. அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் உடம்புக்கு நல்லது இல்ல. நீ காய்கறி, கீரை, ராகி இதெல்லாம் சாப்பிட்டாதான் உன் உடம்பு உறுதியா இருக்கும். ரொம்ப நாள் நீ உயிர் வாழ்வ. அப்படியா தாத்தா? ஆமா கண்ணு. ஏமா உனக்கு ஞாபகம் இருக்கா? 10 வருஷத்துக்கு முன்னாடி உன் பிள்ளைக்கு வயிற்று வலின்னு சொல்லி பச்சிலை கொடுத்தனே. ஓ நல்ல ஞாபகம் இருக்குயா. ஆமா, அப்போ இங்க ஒரு மரம் இருந்துச்சு, அந்த மரம் எங்க போச்சு? அதுவாங்கயா, மரத்தெல்லாம் வெட்டி பெரிய பெரிய பில்டிங் கட்டிட்டாங்க. மரம் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. அட கடவுளே. ஏமா உங்க வீட்லயாச்சும் ஒரு மரம் இருக்கா?
அது கொடி விட்டு வைக்கலைங்க ஐயா. இதோ பாருமா, இந்த மரத்தால எவ்வளவு நன்மை கிடைக்குது. நமக்கு மழை கிடைக்குது, சுத்தமான காற்று கிடைக்குது, இலைப்பார குளுமையான இடம் இருக்கு, எவ்வளோ நன்மை இருக்கு. நம்ம இயற்கையை இப்படி அழிக்கலாமா? நீ கண்டிப்பா உன் வீட்டுல ஒரே ஒரு மரமாச்சும் வளர்க்கணுமா? சரிங்க ஐயா, ஆனா என்கிட்ட மட்டும் சொல்லி என்ன பையன், எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும்ல. இப்போ நம்ம 3 பேரும் முயற்சி செய்வோமா? நம்மள பார்த்து எல்லாருமே மரம் நடுவாங்க. சரிங்க ஐயா. மரத்தை வளர்ப்போம், இயற்கையை காப்போம். மரத்தை வளர்ப்போம், இயற்கையை காப்போம். இயற்கையை அழித்து வாழ்ந்திட நினைத்தால் நியாயமா? மடியினில் சுமப்பவள் மனதினை வதைத்தால் தாங்குமா? இறைவன் தந்த இந்த இயற்கையினை உந்தன் நெஞ்சம் மறந்ததே. சூலைவனம் அதன் மகரந்தமும் நாம் இழந்து தவிப்பதே. இன்னும் கொஞ்சம் யோசித்தால், இயற்கையை நேசித்தால், சுகமென பூமியை மாற்றலாம். நீயும் நானும் உலகின் மனிதர்கள். எல்லாரும் இன்னைக்கு என்ன பண்ணுவோம்? மரம் ஒண்ணு வைப்போம். வைக்கலாமா? ஒரு மரத்தை வெட்டுவதற்கு முன் 10 மரத்தை நடு.